வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே ஆங்கில புத்தாண்டு 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம ஏற்கனவே புத்தாண்டு பலன்கள் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஓவராலாக இந்த புது வருஷம் எப்படி இருக்க போகுதுன்றதை பார்த்துட்டோம். இப்போ மாதமாக பார்க்க போகிறோம். முதல்ல ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜனவரி தமிழர் திருநாள், மார்கழியிலேருந்து தைக்கு மாறுறோம். ஸோ இது எல்லா தமிழர்களுக்குமே, தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்குமே இது ஒரு முக்கியமான மாதம். பொங்கல் அது இதுன்னு ஏகப்பட்ட ஃபெஸ்டிவல் இருக்குது. சரி, இந்த மாதத்தில் எந்த கிரகநிலை எப்படியெல்லாம் மாறுது, என்னென்ன நல்லது நம்மளுக்கு நடக்க போகுது, எந்தெந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும், அதுக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணால் கல்யாணம் தேடுறவங்களுக்கு கை கூடும். அது ஏன்னா தை மாதம் கல்யாணம் கை கூடுற மாதம் இது. வேலையில் ப்ரமோஷன் ரெடி ஆகிறதுக்கு, பிஸ்னஸ் நல்லபடியாக வளர்கிறதுக்கு யார் யார் என்னென்ன பண்ணோன்றது நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். அன்பான அழகான ரிஷபராசிக்காரங்க, இந்த ராசிக்காரங்க நம்ம எல்லாருமே ஜாக்பாட் ராசின்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருப்போம். இருந்தாலும் சின்ன சின்ன அவஸ்தைகள், ஏன்னா நான் போன மாதம் கமெண்டெல்லாம் நான் எல்லா கமெண்ட்டையும் படிச்சுட்டு இருப்பேன். அதிலே பார்த்தேன், சார் அப்படிலாம் இல்லை, கஷ்டம் போயிட்டுருக்கேன்னு. ஏன்னா அது சனி பகவான் பார்க்கறதுனால அந்த சின்ன சின்ன தாக்கங்கள் இருக்குமே தவிர ஓவராலாக பார்த்தா இது ரொம்ப நல்லா இருக்குது டைம். சரிங்களா? இந்த சனி பகவான் தாக்கத்துக்கு என்னென்ன வழிபாடுன்னு சொல்கிறேன். அது வீடியோ கடைசி ஃபுல்லாக பார்த்தவங்க நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். நல்ல விஷயங்கள் என்னென்னா, உங்களுடைய 2ஆம் வீட்டிலேயே குரு இருக்கிறதுனால நல்லா கையில் காசு வரும். வீட்டில் சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? இன்னொன்று, நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் நிறைய வெற்றி அடையும். அதுவும் ரிஷபராசிக்காரங்களாம் அதாவது ஆஃபீஸுக்கும் சரி குடும்பத்துக்கும் சரி உடச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ரிஷபராசியோட சிம்பிள் வரும், எருது, நந்தி பகவான் மாதிரி இருக்கும் ரிஷபம். அதே மாதிரி உடச்சி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க நிறைய படிப்பாங்க, நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. முக்கியமாக பேங்கிங் செக்டரில் நிறைய ரிஷபராசி இருப்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் நிறைய சர்டிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ் எழுதணும். அதெல்லாம் இப்போ எழுதுனீங்கன்னா நீங்கள் அதில் பாஸ் ஆகி வெளியே வர்றதுக்கு, நல்ல மார்க்கோடு வெளியே வர்றதுக்கு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருங்க, இல்லை வேலைக்கு போகிறவங்களா இருங்க, இல்லை ப்ரமோஷனுக்கு எழுதுகிறவங்களா இருங்க, நீங்கள் இந்த போட்டி தேர்வில் வெற்றி அடையிறதுக்கு இந்த வருஷம் முழுசாகவே இருக்குது. அது இந்த ஜனவரி மாதம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்து வச்சுருங்க. நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும்னா, எதனா இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ கையில் காசு வரும்னு சொல்கிறேன். கையில் காசு இருந்தால் சும்மா இருப்போமா? ஒன்று செலவு பண்ணுவோம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுவோம். இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் ஜாகிரதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் கேது பகவான் இருக்கிறதுனால கடைசி நேரத்தில் நம்ம இதுதான் வாங்கணும், இந்த கலர் வண்டி தான் வாங்கணும், இந்த மாதிரி வீடு தான் வாங்கணும் ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். அங்கே போகும்போது ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணிட்டு சம்மந்தம் இல்லாமல் வாங்கிட்டு வந்துடும். வாங்கிட்ட பிறக்கும் அச்சோ வாங்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழப்பிப்போம். ஸோ அதனால் முன்னாடியே தெளிவாக இருந்தாங்க. உங்களுக்கு டவுட் இருக்கா, எழுதி வச்சுக்கிட்டு போகும்போது அந்த பேப்பரை கையில் வச்சுக்கோங்க. ஆமாம், நான் இதை தான் வாங்க போகிறேன்ட்டு அந்த தெளிவோடு இருந்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம். எப்போவுமே சொல்கிறது, நீங்கள் ஜோதிட ஒரு தடவை பார்த்துட்டு இப்போ இருக்க காலகட்டத்துக்கு என் லைஃப் லாங்குக்கு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லது, லேண்டா, நகையா, ஸ்டாக் மார்க்கெட்டாக. ஏன்னா ரிஷபராசிக்கெலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப ஆசை இருக்கும், லேண்டில் ரொம்ப ஆசை இருக்கும். எது வேணுன்றதை கரெக்டாக பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி நீங்கள் குடும்பத்துலேயும் சின்ன சின்ன உரசல்கள் வருது, குழந்தைங்களோட உரசல்கள் வரும், லவ்வர்ஸுக்குள்ளே நிறைய லைட்டாக ஈகோ கிளாஷ்லாம் வரும். அதெல்லாம் யார் மேலேயும் தப்பு கிடையாது. சரிங்களா? யார் மேலேயும் தப்பு கிடையாது. நம்ம கிரகநிலை சரியில்லை, அதனால் வருது. நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, பொறுமை. நீங்கள் இந்த கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிச்சிங்கன்னா குடும்பம், மனைவி குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, இல்லை லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கே உங்கள் மனசாக இருந்தாலும் சரி, சாந்தமாக இருப்பீங்க. அந்த பொறுமையை கடைபிடிச்சிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாங்க. சரி, உடல் உபாதைகள் ஏதாவது இருந்ததா அதெல்லாம் நல்லா கம்மியாகும். எதனா கோர்ட்டு கேஸு, ஆஃபீஸ் எதனா பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தால் நல்லா கம்மியாயிடும். ரொம்ப பெஸ்ட் என்னென்னா, கல்யாணத்துக்கு நேரம் சூப்பராக இருக்குது. நீங்கள் மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடெலாம் போகிறீங்கன்னா நல்ல நேரம், நல்ல நாள். எனக்கு சாட்டர்டே சண்டே தான் லீவு கிடைக்குதுன்னு ஓடாமல் எந்த நாளில் போனால் உங்களுக்கு நல்லது, நாள்லேயே எந்த ஹோரையில் போனால் உங்களுக்கு நல்லதுன்றதெல்லாம் பார்த்து நீங்கள் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த சக்ஸஸ் ரேஷியோ ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி நீங்கள் கல்யாணத்துக்கு கடன் வாங்கணுன்னாலும் உங்களுக்கு கடன் தேவையான அளவுக்கு தேவையான நேரத்தில் கை கூடுறதுக்கு அவ்வளவும் இருக்குது, நல்ல வாய்ப்புகள் இருக்குது. எந்த கல்யாணத்துக்கு எந்த செலவுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வரைக்கும் வாங்கிட்டு நீங்கள் சிக்கனமாக கல்யாணம் பண்ணால்
லைஃப் லாங் ரொம்ப நல்லா இருக்கலாம். அதே மாதிரி இப்போ மனைவி, ஹஸ்பண்ட் அதாவது உங்களுடைய துணைவியார், துணைவர் இவங்க கிட்ட இருந்து காசு வர்றதுக்கோ, இல்லை அவங்க வழி மூலியமா சொத்து வர்றதுக்கெலாம் எக்கச்சக்கமாக வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வெளியே ஏதாவது கடன் கொடுத்துருந்தீங்க, அதெல்லாம் திரும்பி வர்றதுக்கும் எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குங்க. போய் குருமார்களை பாருங்கள். குருமார்களை பார்க்க பார்க்க நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா உயர்வீங்க. ஏன்னா 2ஆம் வீட்டில் குரு இருக்கிறதுனால பர்சனல், ப்ரொஃபஷ்னல் 2 விதத்துலையும் நல்லா உயர்வீங்க. வேலையிலையும் நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கோ, இல்லை வெளிநாடு, வெளி பிரான்ச்சில் இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு ப்ரமோஷனோடு உயரத்துக்கு வந்து அவ்வளவு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? நீங்கள் எதனா பிஸ்னஸில் எதனா பணம் போட்டிருந்தீங்கன்னா கூட அந்த பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் வர்றதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஆனால் ப்ராஃபிட் வரும்போது எடுத்துகிட்டு ஒரு நல்ல விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. இல்லைன்னா அது செலவில் வந்து நிற்குங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்போ முடிஞ்ச அளவுக்கு செலவை சிக்கனமாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாவே நீங்கள் ஜெயிச்சிடலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயார் வெள்ளிக்கிழமைகளில் போயிட்டு சுக்கிர ஹோரையில் பால் பாயாசமோ, இனிப்பு சம்மந்தமானதோ, இல்லை உங்களுக்கு வசதி இருந்தால் ஒரு வெண் பட்டாடை அம்மாவுக்கு கொடுத்தோ வழிபட்டால் ரொம்ப நல்லது. கல்யாணத்துக்கெலாம் சூப்பராக கைக்கணும். வியாபாரத்தையும் நல்லா வளர்க்கலாம். அண்டு சிவபெருமானை வழிபடாத வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் போயிட்டு சிவபெருமானுக்கு பால் அபிஷேகமோ, பன்னீர் அபிஷேகமோ பண்ணி வெண் பட்டாடை கொடுத்து வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அன்னதானம்லாம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் சக்கரை பொங்கல், பாயாசம், தயிர் சாதம் இதெல்லாம் அன்னதானம் பண்ணி வர இந்த ஜனவரி 2026 உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ உங்கள் ராசிக்கு நம்ம என்னென்ன நல்லது நடக்கும், எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும், யாருக்கு நல்ல வேலை கிடைக்கும், யாருக்கு நல்ல மகப்பேறு வழிவகைகள் இருக்குது, யாருக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கும், எப்படி அந்த கல்யாணத்தை பாசிட்டிவாக மாற்றுறது, யாருக்கு காதல் கைகூடும், யார் வெளிநாடுக்கு போகலாம், இது யாருக்கு நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? இது எல்லாமே பொது பலன். ஏன்னா ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்காங்க. இது ஒரு கோடி பேருக்கு இது பொதுவான விஷயங்கள். இது வந்து ஒரு 50% நடக்குங்க. இல்லை அதுக்கு கம்மியாக தான் நடக்கும். ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகம் பொறுத்து எக்கச்சக்கமாக மாறும். ஏன்னா உங்கள் லக்னம், உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசி கட்டங்கள் பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறும். ஆனால் இது இப்போ நம்ம சொன்னது பேஸ். பொதுவான விஷயங்களில் எனக்கு தெரிஞ்ச 100% சொல்லியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு 100% நடக்கணும்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் அது தெரியும். ஸோ உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் ஏதோ ஒன்று கேட்கணும். சரி, எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, நான் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன், நான் ஒரு வீடு வாங்க போகிறேன், முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னா தனி நபர் ஆலோசனைக்கு என் நம்பர் கீழே இருக்குது. தனிநபர் ஆலோசனை அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஃபோன் கால்லையே உங்களுக்கு ஃபுல் அப்பாயின்மெண்ட் கன்சல்ட்டிங் தரேன். அது பிரகாரம் நடந்துக்கோங்க. வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது இந்த மாதம் வந்து தை வர ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? தை ஸ்டார்ட் ஆனாலே வழி பிறக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும். ஸோ கல்யாணத்துக்கு இருக்கவங்களோ, இல்லை ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறவங்களோ, இல்லை வெளிநாடுக்கு போகிறவங்களுக்கு ட்ரை பண்ணுறவங்களோ எல்லாருமே இப்போ பண்ணுங்க. ஏன்னா வெளிநாட்டுக்குலாம் இந்த விசாவுக்கு அப்ளை பண்ணுறது, ஏன் இந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுற குழந்தைங்கள அவங்க இந்த பிளாக் ஃப்ரைடே, கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயர்னு ஒரு பெரிய லீவு கேப்புக்கு அப்புறம் இப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? அதனால் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணால் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துலேயுமே முக்கியம்னா இது நடக்காது, இது அப்படி தான், இது சும்மா அப்படின்னு கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது முதல்ல நடக்க போகிறது தான் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? இது ஒன்று நடக்கிறது வந்து உங்களோட தனிப்பட்ட ஜாதகங்களை பொறுத்து ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம நிறைய தெய்வ வழிபாடுகள் சொல்லியிருக்கோம். இந்த தெய்வ வழிபாடுகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கரெக்டாக. நீங்கள் ஃபாலோ பண்ணனா அந்த விஷயங்கள் வந்து தடைகளை உடைச்சி அதை வெளியே அதை உங்களுக்கு நடத்தி வைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவும் முன்னாடியே சொன்னது தான். உங்களுக்கு வந்து ஒரு பொதுவான விஷயங்களை சொல்லியிருக்கேன், பொதுவான தெய்வ வழிபாடுகள் சொல்லியிருக்கேன். ஒன்று உங்கள் ஜாதகத்துக்கு அக்யூரேட்டாக எந்த தெய்வத்தை பிடிக்கணும், எந்த கோவிலை பிடிக்கணும், இல்லை எந்த உபாசனை தெய்வத்தை பிடிக்கணும். நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் குபேர ஸ்தலம்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் குபேர ஸ்தலம் எது? குபேரர் கோவில் போனால் பணம் வரும்ன்றது இல்லை. அப்போ முருகரோ பெருமாளோ தரமாட்டாரா? அப்படி கிடையாது. உங்கள் ஜாதகத்துக்கு எந்த கடவுள், எந்த கோவில்கள் குபேர சம்பத்து தரோன்றது இருக்குது. அதை பார்த்து சொல்லுவோம். அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இது எல்லாம் ஒர்க் ஆகும். தெய்வ வழிபாடு மட்டும் இல்லைங்க. இதில் வந்து எந்த மாதிரி கலர் துணிகளை உடுத்துகிறோம், எந்த மாதிரி உணவு முறைகளை சாப்பிட்றோம். ஏன்னா ஒவ்வொன்றுமே ஃப்ரீக்குவன்சி. எல்லாமே ஆண்டவன் தந்தது.
ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண நீங்கள் வாழ்க்கையில் ஒரு படி முன்னேறிட்டே இருக்கலாம். இதை கேட்டோன்னே எல்லாமே கம்ப்ளீட்டாக தலைக்கீழ மாறிடுமா, என் கடன் பிரச்சனைலாம் போயிடுமா அப்படின்னா, நீங்களே யோசிங்க அது நடக்குமா? ஒரு வீடியோவை கேட்டு நடக்குமா? கஷ்டம். ஆனால் நான் ஒரு விஷயத்துலேருந்து ஒரு படி மேலே போனா கண்டிப்பாக போவீங்க. ஒரு ஏலேருந்து அப்படியே இசட்டுக்கு போய்ட்டோம். 1லேருந்து 14வது கொஸ்டினுக்கு போயிடுவீங்கன்னா, அந்த கொஸ்டின் நீங்களே கேட்டு பாருங்கள், போக முடியுமா ஒரு வீடியோவை பார்த்துன்னு. ஆனால் 1லேருந்து 2வது படி 3வது படி கண்டிப்பாக போவீங்க. இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா பயன்பெறுங்க. நீங்கள் பயன்பெறணுன்னு தான் இவ்வளோ ஆசையாக சொல்கிறோம். நல்லா பயன்பெறுங்க. நல்ல விஷயம் நடந்த உடனே கமெண்ட்லேயே போடுங்க. அது எங்களுக்கும் நிறைய சந்தோஷம் தரும் அடுத்த வீடியோ போட. ஸோ இந்த ஜனவரி 2026 உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் வருஷமாக, சூப்பர் மாதம். இந்த வருஷமே சூப்பர் வருஷம். இந்த மாதம் தொடக்கமே உங்களுக்கு சூப்பராக அமைய டிவைன் தினேஷன் வாழ்க வளத்துடன்.